நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை அனைவரையும் தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 105 எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலை 3 விதமாக நாம் சிந்திக்க தாவீது அரசர் நமக்கு அழைப்பு விடுகிறார். அது என்னவென்றால், இஸ்ராயேல் மக்கள் அவர்களுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்வதற்கு பல தடைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் நேரிட்டாலும் அவர்கள் ஆண்டவரை சிக்கென்று பிடித்து கொண்டார்கள். நமது வாழ்க்கையில் எவ்வாறு நாம் ஆண்டவரை சிக்கென்று பிடித்துக் கொள்கிறோம் என்பதை சிந்திக்க இந்த தாவீது அரசர் நம்மளுக்கு 3 விதமாக 3 நிலையில் நம்மளுக்கு அறிவுரை கூறுகிறார். பிரியமானவர்களே, முதல் நிலையாக ஆண்டவருடைய வாக்குறுதி. ஆண்டவருடைய வாக்குறுதி என்றும் மாறாதவர், வாக்குறுதி தந்தவர், உண்மையுள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் நமக்கு வாக்குறுதி தந்தவருக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? பலவேளையில் நாம் சுயநலமாக இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு, என் குடும்பம், நான் நல்லா இருக்கணும் என்று சொல்லி வாழ்க்கையை சுருக்கி கொண்டு நம்மையும் நம் கடவுளையும் ஏமாற்றி விடுகிறோம். பிரியமானவர்களே, கடவுள் கூறுகிறார், மகனே, மகளே, நான் உனக்காக தான் இந்த காலம் முழுவதும் நான் உனக்காக தான் இருக்கிறேன். ஆனால் நீ எனக்காக இருக்கிறாயா அல்லது நீ உனக்காக வாழ்கிறாயா? பிரியமானவர்களே, இந்த கேள்வியை ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் முழுமையாக நாம் நமக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, தாவீது அரசர் நம்மிடம் அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவருடைய அன்பை சுவைத்து பார்க்க, ஆண்டவருடைய அன்பில் நிலைத்து நிற்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எவ்வாறு நாம் ஆண்டவருடைய அன்பிலும் ஆண்டவருடைய அன்பை சுவைக்க நாம் முடியும் என்றால், நாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகளை நாம் முழுமையாக அன்பு செய்வதன் மூலமாக, எந்த வேறுபாடு பார்க்காமல், அவன் இந்த மதத்தை சார்ந்தவன், அவன் இந்த இனத்தை சார்ந்தவன், அவன் பணக்காரன், ஏழை என்று பிரிவு பாகுபாடாமல் அனைவரும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் என்று பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய அன்பை உண்மையாக சுவைக்க முடியும். இரண்டாவதாக தேடுதல். நாம் பல நேரங்களில் ஆண்டவரை நாம் எவ்வாறு தேடுகிறோம்? நம்மளுடைய வேதனையும் நம்மளுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள் சமயத்தில் மட்டும்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஆண்டவரே, எனக்கு இது தேவை, அது தேவை என்று ஆண்டவரை தேடுகிறோம். பிரியமானவர்களே, நம்மளுடைய சந்தோஷமும் நம்ம வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் தாம் இருக்கிறார் என்று ஆண்டவரை நம்பி வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவரை நாம் முழுமையாக சுவைக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால், யோபு அவருடைய வாழ்வில் எல்லாத்தையும் இழந்தார். அவருடைய குழந்தைகள், அவருடைய மனைவி, அவருடைய நண்பர், அவருடைய சொத்து சொகுசை அனைத்தையும் இழந்தார். ஆனால் ஆண்டவர் மீது அவர் இறுக பற்றி கொண்டார். நாம் வாழ்வில் எவ்வாறு இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்வில் கஷ்டங்கள் வந்தால் மட்டும் ஆண்டவரை தேடி ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்கு கண் இல்லை, காது இல்லை என்று ஆண்டவரை குறி சொல்கிறோமா? அல்லது ஆண்டவரை நாம் இறுக பற்றி கொண்டு, ஆண்டவரே, என் வாழ்வில் ஆசீர்வாதம் வருவது உமது வல்லமையால், நான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் படைவது உமது மகிமைக்காக என்று நாம் ஜெபிக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெபங்கள் எவ்வாறு இருக்கிறது?
மூன்றாவது பகுதி பார்த்தோம் என்றால், எது நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவது. மத்தேயு நற்செய்தியில் அந்த 10 தொழுநோயாளர்களுடைய குணநலங்களை பார்த்தீங்கன்னா, அவ்வளவு அன்பு நிறைந்தவர்களாக, கடவுள் மீது பற்று நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அந்த 10 தொழுநோயாளர்கள் உலகம் வெறுத்தது, பெற்றோர்கள் வெறுத்தார்கள், ஏன் அவருடைய சொந்த பந்தம், நண்பர்கள் அனைவரும் வெறுத்தார்கள். அனைவரும் வெறுத்தது மட்டுமில்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தள்ளி விட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியில் சென்றார். அப்போ 10 தொழுநோயாளர்கள் அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரங்கும். அவர்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தான் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்தார்கள். ஆனால் நாம் பல வேளையில் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் சொல்லுகிறோம். ஆனால் 10 தொழுநோயாளர்கள் அவர்களுடைய கஷ்டமான வேளையிலும் அவர்கள் எதையும் கேட்கவில்லை. எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே, நீ எனக்கு பலத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. மாறாக ஆண்டவரிடத்தில் கேட்பது, ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, என் பாவத்தை மன்னியும். பிரியமானவர்களே, அதுதான் உண்மையான ஜெபம். நாம் எப்பொழுது ஜெபிக்கிறோமோ அப்பொழுது, ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, தூசியிலும் தூசி, துரும்பிலும் துரும்பு என்று நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நாம் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஒரு துணையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் நினைத்தவர்களாக, இதெல்லாம் சிந்தித்தவர்களாக நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமாக. எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நீர் எமது வாழ்வை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் இயங்குவதும் நடமாடுவதும் உமது வல்லமையால். ஆண்டவரே, நீர் எம் வாழ்வில் வந்தால் போதும், எம் வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். நாங்கள் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அது உமது மகிமைக்காக, உமது மாட்சிமைக்காக என்று வாழ நீர்தாமே எங்களை பண்படுத்தி பயன்படுத்தும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.